வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. இன்றைக்கி என்ன வீடியோ வாங்க பார்ப்போம். உண்மையிலேயே நான் 6 படை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இன்னும் போக முடியலை. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ரொம்ப பிரச்சனை. சில விஷயங்களை சொல்லலாம், சில விஷயங்களை சொல்ல முடியாது. அப்போ என்னடா பண்ணுறது, இப்படியெல்லாம் இருக்குதே, நம்ம சரியாகத்தானே இருக்கோம், அப்படியே நம்மளுக்கு இப்படி பிரச்சனையெல்லாம் வருதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். அதாவது எங்கள் குடும்பத்துக்குள்ளே கிடையாது, எங்களை சுற்றி இருக்கிறவங்க சில பேர். அப்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும்போது கோயில்லையும் சொல்லி, சாமிக்கிட்ட சொல்லி, என்னப்பா இப்படி இருக்குது அப்படின்ட்டு அங்கே இருக்கிற உறவினர் உண்மையான தோழிகள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது, வேல்மாறல் படிங்கம்மா. நாங்கள் வேல்மாறல் படிக்க ஆரம்பித்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை சரியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த முருகப்பெருமான் இவர் எங்கே இருக்கார், இந்த கோயில் எங்கேங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். இங்கே போயிட்டு வந்தேன், நல்லா இருந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கோயிலுடைய வீடியோ எனக்கு கிடைக்கல. எனக்கு என்ன ஆசைன்னா, ஒவ்வொரு கோயிலுக்காக போய் அந்த கோயில் விசேஷங்கள், வரலாறு இதையெல்லாம் பதிவு செஞ்சு வீடியோ போடணும்னு ஆசை. ஆனால் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்ல, நானும் தனியாக போக முடியாதுல்ல. அதனால் சரி, ஏதாவது கோயில் வீடியோ கிடச்சிச்சின்னா நம்ம போடலாம் அப்படின்னு இருக்கும்போது தம்பி இவர் அனுப்பிவிட்டார். இவர் பேர் மிமிக்கிரி பாஸ்கர். இவர் ஒரு படமும் எடுத்திருக்காரு. படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தில் எங்கள் பொண்ணு தான் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு பக்திமான். அவங்க ஒய்ஃபும் பேசுவாங்க, இவங்க பொண்ணும் பேசுவாங்க. ரொம்ப நல்ல ஒரு ஆன்மீகவாதி, நல்ல ஒரு டைரக்டர். அப்போது கோயிலுக்கு போயிட்டு வந்த வீடியோ எனக்கு அனுப்புனார். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். என்னடா இது, வீடியோ கிடச்சா போடலாம் சொல்கிறாங்க, இந்த ஊரில் இருக்குது அந்த ஊரில் இருக்குதுன்னு. ஆனால் சென்னையிலேயே 6 படை முருகனை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு வீடியோ கிடைக்க மாட்டேங்குது, நம்மளும் போயிட்டு வர முடியலை. ஏதாவது ஒரு வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இறைவனுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது இந்த வீடியோ வந்தால் எப்படி இருக்கும்ப்பா, மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் இவருக்கே ஃபோன் போட்டு கேட்டேன், விஷயத்த சொன்னார். ஆனால் நிறைய வீடியோ எடுத்து ஒவ்வொரு இடத்தையும் வீடியோ எடுத்து போட்டிருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். இருந்தாலும் சென்னையில் இருக்கிறவங்க போயிட்டு வரலாம், தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து சுற்றுலா வர்றவங்களுக்கும் இந்த இடம் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை கொண்டு வந்தேன். நாங்களும் கண்டிப்பாக சீக்கிரமாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நேரம் வரும்போது முருகப்பெருமான் கூப்பிடுவார், வாங்க வாங்க வந்து என்னை பார்த்துட்டு போங்க, நான் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சதே இருக்கேன், உங்கள் மனசுக்காக நீங்கள் வந்துட்டு போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி முருகப்பெருமான் அருள் கொடுப்பாரு. இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, பக்கத்துலேயே ஒரு பெரிய கோயில் இருக்கும். அதாவது பெரிய கோயில்னால் நான் சொல்கிறது பிரம்மாண்டமாக கட்டின கோயிலுக்காக சொல்லலை. அதாவது பழமை வாய்ந்த கோயில், ஆனால் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். உதாரணத்துக்கு குமரகுன்றம் கோயில் பல்லாவரத்தில் தான் பக்கத்தில் இருக்குது. ஆனால் 15 வருஷம் கழிச்சு தான் எங்கள் பெரிய பையனுக்கே தெரியும். 15 வருஷமாக அங்கே குடியிருக்கேன், அந்த கோயில் பற்றி தெரியலை. முருகப்பெருமான் கோயில் நாங்களும் போயிட்டு வந்தோம், அருமையாக இருந்துச்சு. அது மாதிரி இன்னும் நிறைய கோயில்கள் தெரியாமல் இருக்கலாம். இதையெல்லாம் தெரிகிற மாதிரி நம்மளுக்கு பதிவு கொடுத்த பாஸ்கர் சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் போயிட்டு வாங்க, டைம் கிடைக்கும்போது. நாங்களும் போயிட்டு வர்றோம். கோயில் பூஜை விவரத்தை அங்கே எழுதி போட்டிருக்காங்க, அந்த ஃபோட்டோவும் சார் எனக்கு அனுப்புனார். இந்த கோயில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது, அதாவது சென்னை பக்கத்தில் தான். சரிங்களாப்பா, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.